வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து வஞ்சிரம் டைகர் இறா, அதுக்கப்புறம் வந்து சீலாவும் நண்டு, அதுக்கப்புறம் வந்து வாழை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வந்து போன வாரம் நான் வேளாங்கண்ணிக்கு போகிறதுனால நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இறா வஞ்சிரம் எல்லாம் வாங்கி நாகப்பட்டினத்தில் வாங்கி நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். அதனால் என் பையன் என்ன சொன்னான்னா, நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்களே, அவர் வரல, அதனால் வந்துட்டு அவருக்கு வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் நான் இப்போ சாப்பிட்டது ஒரு மீடியமான சைஸில் சாப்பிட்டோம். ஆனால் அவருக்கு வாங்கிட்டு வந்து ஸ்பெஷல் நல்ல பெரிய சைஸு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இங்கே பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குங்களா, பெரிய சைஸ் இது. இது 1500 600ரூபா சொன்னாங்க. 1500ரூபா கொடுங்கன்ட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். இதை வந்து இப்போ காமிக்கிறதுக்காக இப்படி வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இப்படி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து டைகர் இறா, இது வந்து 500ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் 450 ரூபா கேட்டு அது 1 கிலோ வாங்கிட்டோம். அவ்வளோதான். அவருக்கு இது ரெண்டுமே ஸ்பெஷல். இதோட பெருசு பார்த்தோம், இறா பெருசு எதுவுமே இல்லை. சரி, இன்றைக்கி வந்து வஞ்சிரம் மசாலா போட்டு அது எப்படி வறுக்கணும்னு அது உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்துட்டு நண்டும் இறாவை போட்டு தொக்கு பண்ண போகிறேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அப்படியே திருப்பி வீடியோ எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன வாங்கிட்டேன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. வஞ்சிரம்ப்பா, இது 1 கிலோ பாருங்கள், ஒரு சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம ஃப்ரெஷ்ஷு, செம்ம சூப்பராக நல்லாயிருக்கு. இது 4 சைஸ் தான் இருக்குது. இது வந்து 1500ரூபா. இது 4 சைஸு. இது ஒரு இருக்கிற இது 4வது சைஸ். இங்கே 2, இந்த பக்கம் 2 இருக்குது. இந்த 2 பக்கம், இந்த பக்கம் 2, இந்த 4, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து டைகர் இறா, அதுக்கப்புறம் சீலா, அதுக்கப்புறம் நண்டு, அதுக்கப்புறம் வந்து வாழை வந்து கட் பண்ணி அங்கேயே வந்துட்டேன். வந்து இதை க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நண்டும் இறாவை போட்டு ரெண்டுமே போட்டு நான் தொக்கு பண்ண போகிறேன். நண்டும் இறாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வஞ்சிரம் மீன் மசாலா அது எப்படி போட்டு அதை எப்படி வறுக்கிறேன்ட்டு அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். வஞ்சிரத்தை பாருங்கள். வஞ்சிரம் மீனுக்கு மசாலா அது என்னன்னு சொல்கிறேன்ப்பா. இப்போ வந்து வஞ்சிரம் மீனை வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன். ரொம்பவே நம்ம போட்டு அப்படியே போட்டு 4 தடவை 5 தடவை அலச வேண்டியதில்லை. ஒரு 2 தடவை அலசிட்டு நம்ம டேப் வாட்டரில், அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை அலசினா போதும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இந்த மீனுக்கு வஞ்சிரம் மீனுக்கு இப்போ மசாலா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4 பீஸ் தான் இருக்குது. 4 பீஸுக்கு இப்போ நான் வந்து மசாலா என்னன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம ஃப்ரெஷ்ஷு, நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்களா. ஒரே பீஸ் தான், அப்படியே தான் நான் போட்டு அப்படியே வறுக்க போகிறேன் நான். இப்போ அதுக்கு தேவையானது மிளகாய் தூள் வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன், மஞ்சள் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கிப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுக்காக சும்மா வந்து ஒரே ஒரு மூடி நான் வந்து, நீங்கள் லெமன் இருந்தாலும் லெமன் பிழிஞ்சிக்கலாம், அதனால் புளி தண்ணி இருந்தாலும் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது பெரிய மீன்ன்றதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் பொடி. இப்போ வந்து வினிகர் ஒரே ஒரு மூடி தான் நான் வந்து வினிகர் ஊற்றுறேன், அவ்வளோதான். அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி ஊற்றுறேன், வேறு எதுக்கும் கிடையாது. கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே வறுத்தோம்னா அப்படியே ஸ்லைஸு அப்படியே சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் இது இப்போ வந்து நம்ம மசாலா வந்து நம்ம தண்ணி போட்டு குழச்சி அதுக்கப்புறம் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சீலாக்கு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதுக்கு வினிகர் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வினிகர்லாம் எதுவுமே ஊற்றலை. இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுன்றதுனால நான் வந்து வினிகரை ஊற்றலை, லெமனை ஊற்றலை. எப்படி இருக்க பாருங்கள், நல்லா கல் மாதிரி நல்லா சூப்பராக நல்லா எப்படி இருக்க பாருங்கள். எந்த ஒரு சதையும் பிஞ்சாமல் நல்லாயிருக்கு. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மீன், நல்ல ஃப்ரெஷ் மீன். எப்படி இருக்கு பாருங்கள், பிடிச்சி எடுத்தோம்னா எப்படி இருப்பாங்க, அப்படியே கல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் வாங்கணும். இதுக்கு நான் 3 பொருள் போட்டாச்சு. இப்போ வந்து வஞ்சிரத்துக்கு நான் இது ஃப்ரெஷ்ஷு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கெல்லாம் வந்து நல்லா ரெட்டிஷாக இருந்ததுன்னா அது வந்து புது மீனுன்னு அர்த்தம். இந்த பக்கம்லாம் வந்து ரெட்டிஷே இருக்காது, ஒரு மாதிரி கலர் வந்து மங்கலாக இருக்கும்.
அது வந்து பழைய மீன் அர்த்தம். பார்த்து வாங்குங்க. இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறப்போ நம்ம பத்திரமா பார்த்து வாங்கிக்கணும். இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரிப்பாக அப்படியே நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வஞ்சிர மீன் ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் நல்லா ஸ்டைலிஷாக, நல்லா சூப்பராக, நல்லா பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பையனுக்காக வேண்டி வாங்கினேன். போன வாரம் வேளாங்கண்ணியில் சாப்பிட்டு வந்துட்டு அது வீடியோ போட்டு அவங்ககிட்ட காமிச்சதுனால இல்லை அதோட ஹையாக வேணும், பெருசாக வேணும். நீங்கள் சாப்பிட்டது மீடியமான சைஸ், எனக்கு இதோட பெருசு வேணும்னா சரி அவனுக்காக கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா இதுக்கு எவ்வளவோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது போதும், 4 பீஸ் தான் இருக்குது. இந்த 4 பீஸுக்கு இதுக்கு தேவையானது அவ்வளோதான். இப்போ ஒரு பீஸை நம்ம எடுத்து அப்படியே மசாலா தடவிக்கலாம். அவ்வளோதான். தடவி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இதுவே நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், போதும். வினிகர் எதுக்கு ஊற்றுனா நீங்கள் லெமன் பிழிஞ்சிக்கலாம், இல்லது புளி தண்ணி இருந்தால் கூட புளி தண்ணி நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா மசாலா பாருங்கள் நல்லா டிப் ஆகிடுச்சிங்களா. நம்ம அப்படியே போட்டு தவாவில் அப்படியே நம்ம வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஓகே, ஒரு பீஸு இப்போ ஓகேவாகிடுச்சு. இப்போ 2வது பக்கம் அதே தான், இதே மசாலா தான், வேறு ஒன்றுமே இல்லை. குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டேன். இதில் வந்து கலரு எப்படி இருக்குது பாருங்கள். வறுத்தா இன்னும் கலர் நல்லாயிருக்கும். நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போடணுன்னு அவசியம் இல்லை. குழம்பு மிளகாய் தூள் நல்லா டாப்பாக இருக்கும். என்னோடய மிளகாய் தூள் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டோம்னா நம்ம வறுக்கிறதுக்கு பிசு பிசுன்னு ஆகிடும், நல்லா இருக்காது, தீஞ்ச மாதிரி ஆகிடும். இஞ்சி பூண்டு போடக்கூடாது, தக்காளியும் புழியக்கூடாது. புழிஞ்சோம்னா என்ன ஆகிடும்னா அப்படியே கருப்பாகிடும். நம்ம பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீலிங் வராது. இவ்வளோ பெரிய வஞ்சிர மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பிழிஞ்சிடாதீங்க, அப்புறம் இஞ்சி பூண்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷு மீன் இதுக்கு தேவையே கிடையாது. நம்ம இன்னும் அதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டெல்லாம் போடணும், தக்காளி பிழினா அது வந்து என்ன ஆகுன்னா கருப்பாகி போயிடும், நல்லா இருக்காது. இந்த ஃப்ரெஷ்ஷு மீனுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருள் ஒரிஜினாலிட்டியே போதும். செம்ம டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருக்கும். இன்னும் வறுத்தோம்னா கலர் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் போடாதீங்க, போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம வறுத்து நம்ம கொடுத்தோம்னா என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்க. என்ன தீய வச்சுருக்க, ஒரு பக்கம் தீஞ்சு போயிருக்கு, ஒரு மாதிரி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்பாங்க. நீங்கள் அதெல்லாம் போட வேண்டாம். இந்த பொருளே போதும். நம்ம வீட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, வீட்டில் வினிகர் இருந்தால் வினிகர் ஊற்றுங்க, இல்லைன்னா லெமன் பிழிஞ்சிக்கோங்க, இல்லை புளி தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். தயவுசெய்து இஞ்சி பூண்டு தக்காளி போட வேண்டாம், அடி பிடிக்கும், தீஞ்ச மாதிரி ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கரெக்டான மசாலா போட்டேன். பிளேட்டே இப்போ காலி. இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பீஸு, 2வது பீஸு, 3வது பீஸு, 4வது பீஸு. அவ்வளோதான். இது அதோட சனை. இது சரி, அவர் மீன்காரர் கொஞ்சம் இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறேன்ட்டு அது பாதி கட் பண்ணி போட்டார். இதை கொஞ்சம் வறுத்துக்குங்கன்னு. சரி, இதிலே கொஞ்சம் மசாலா இப்படி போட்டு அது ஊறட்டும். இந்த சடையில் இந்த சனை இது ஊறட்டும். இப்போ வந்து நம்ம இதுக்கு போட்டிருக்கோம், மசாலா போட்டிருக்கோம். இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதான். இதுக்கு நம்ம வந்து வினிகர்லாம் ஊற்றணுன்னா அவசியம் கிடையாதுப்பா, ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கை வாஷ் பண்ணி தண்ணி கொஞ்சம் தெளித்து இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்குவோம், ஊறட்டும். இப்போ இதுவும் நல்லா மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு இப்போ நண்டு கழுவணும். இப்போ இறா வந்து க்ளீன் பண்ணணும். சரி, இதை முடிச்சுட்டு அதை ஃப்ரீயாக உட்காந்து அதை க்ளீன் பண்ணி கழுவிடலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு இதை பண்ணிட்டு இருக்கேன். இது அப்படி ஊறட்டும் ஒரு காலை வச்சு. இப்போ இறாவும் நண்டு இருக்குது, அதை போய்ட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம்.
அதுதான் நண்டுக்கும் இறாக்கும் இப்போ ரெடி. இந்த பாத்திரத்தை எடுத்து இப்போ ரெண்டுமே இப்போ இருக்குது. இப்போ ரெண்டுமே இப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கும். இறாவும் நண்டு தொக்கும்பா. நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இது நண்டு தொக்குக்கு இறாவை போட்டு செஞ்சுது. நான் அது வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் வேலையாக இருந்தது, வீடியோ எடுக்கலை. என்ன போட்டேன்னா முதல்ல எண்ணெய் ஊற்றினேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டேன், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டேன் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, மஞ்சள்தூள் போட்டுட்டு, மிளகாய் தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இறாவும் கொஞ்சம் நண்டும் இப்போ 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. இப்போ இது ஃபுல்லாகவே இறா. இது 2 போட்டு செஞ்சால் செம்ம சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக இது கொஞ்சம் இறா இது போட்டிருக்கேன். இது நண்டு மீடியமாக, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, நண்டு சின்ன சைஸ் தான். அதை உடச்சி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் தொக்கு இருக்கும். நல்லா வதங்கி நல்லா தொக்காகும். கொஞ்சம் வேலை இருந்ததுனால இது கொஞ்சம் எடுக்க முடியாது போயிடுச்சு. உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் என்ன போட்டேன்னா அதுதான் போட்டேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், அவ்வளோதான். இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அப்படியே வதங்குது. நல்லா வதங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மீனுக்கு மசாலா போட்டு அது ஊறிட்டு இருக்குது. அது வறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால இன்னும் இறாவே இன்னும் க்ளீன் பண்ணல. அது கொஞ்சம் தேவைக்கு மட்டும் எடுத்து இறாவை நான் க்ளீன் பண்ணி அந்த நண்டு தொக்கு நான் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இறா வர க்ளீன் பண்ணோம். இப்போ நண்டு தொக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மதிய சாப்பாடு, இன்றைக்கி நண்டு தொக்கு. அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கேன். இன்னும் ஒயிட் ரைஸ் இன்னும் வெடிக்கணும். அது அரிசி ஊற வச்சுருக்கேன். ரசம் வச்சுருக்கேன். ரசம் வச்சாச்சு. இப்போ ஒயிட் ரைஸ் வெடிக்கணும். மணி 1 ஆக போகுது. வச்சுட்டோம்பா. எண்ணெய் காயுது. எண்ணெய் காய்ஞ்சோன்னா நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா காயுது. இப்போ மீன் நல்லா மசாலா நல்லா ஊறி நல்லா சூப்பராகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பீஸ் தான் போட முடியும். ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஒன்று தான் போட முடியும். அந்த ஒரே பீஸ் தான் நம்ம ஃபுல்லாக இருக்குது. கடாய் ஃபுல்லாக இருக்குது. ஒரே பீஸ் தான் போட்டு நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ வஞ்சிர மீன் இப்போ ரெடி ஆகி வறுத்துட்ருக்கேன். இப்போ வெறும் ரசம் மட்டும்தான் இருக்குது. ஒயிட் ரைஸு இப்போ வெடிச்சாச்சு. இப்போ குக்கரில் இப்போ ஒயிட் ரைஸு வெடித்து வச்சாச்சு. இப்போ இந்த இறாவும் நண்டும் தொக்கு பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. வெறும் ரசம் மட்டும் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மீனை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வெந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பினோம்னா உடனே அந்த மிளகாய் தூளில் உடனே தவாலையே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வெந்ததுன்னா மீன்லேயே நல்லா ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் 2 கையில் திருப்பணும். அது இப்போ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு 2 கையில் நான் திருப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒயிட் ரைஸில் ரசம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மீன் வஞ்சிர மீன் ஸ்லைஸு இதை வறுத்தாச்சு. இப்போ இறாவும் போட்டு நண்டும் போட்டு கிரேவி பண்ணல. நண்டு சின்ன சின்ன இறா நண்டு சின்ன சின்னது தான். இறாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், நண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது 2மே போட்டு நான் ஒன்றா கிரேவி பண்ணேன். இன்றைக்கி மதிய சாப்பாடு இது தான். வெறும் ரசம், வஞ்சிர மீன் வறுவல், இறா நண்டு போட்டு தொக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி. எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இறாவும் நண்டு போட்டு நான் அந்த என்னென்ன போடணுன்ட்டு இறாவுக்கும் நண்டுக்கும் தொக்குக்கு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இது வஞ்சிர மீனுக்கு மசாலாவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஏற்கனவே நான் ரசம் வச்சாச்சு, காலையில் வச்சுட்டேன். அதனால் மீன் மார்க்கெட்டுக்கு போகணுனால முன்னாடியே நான் ரசம் வச்சுட்டேன். சாதம் சூடாக அது வச்சாச்சு. குக்கரில் போட்டு எப்போவுமே வெடிப்பேன். இன்றைக்கி லேட் ஆகுதுனால குக்கரில் போட்டு சாதம் எடுத்துட்டேன். நான் நீ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல், நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இப்போ என் பையனுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கொடுக்கணும். இப்போது அவர் உட்காந்துட்டு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உடனே அவர் உடனே இப்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவார். வேளாங்கண்ணியே ஒரு டப்பு கொடுத்துட்டாரு அவர் இந்த மீனை வாங்கி சாப்பிட்டு. அதனால் பாய்.